ஆமா டீ குடிக்க சொல்லுங்க. அவன் எதுக்கு ஜூஸ் குடிக்கணும்? நீ பேசுறது எதுவும் சரியா தெரியல. நீங்க எதுக்காக பறிஞ்சு பேசிட்டு வரியா வீலுக்கு? அப்போ உங்களுக்கு இதுல சம்மந்தம் இருக்கோ? எனக்கா எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ அவ ஏதோ கலந்திருக்காவ நீங்களும் ஒத்துக்கிடுறிய? இல்ல இல்ல அவ அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. நீங்க எதுக்கு அவளை இப்படி எல்லாம் சந்தேகப்படுறீங்க? இதெல்லாம் சரியில்லை. மைனி வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை இப்படிதான் அவமானப்படுத்துவீங்களோ? என்ன மைனி இதெல்லாம்? இவ எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்க போறா? உங்க மார்மாவ மேல இவளுக்கு பொறாமையா இல்ல பொறாமப்படுற வயசா இவளுக்கு? சாரோஜா இப்ப தேவையில்லாத பிரச்சனைகள் எதுக்கு? அப்படிலாம் எதுவும் கலந்திருக்க மாட்டா. தூர ஊத்திட்டு போய் வேலையை பாரு. முடியாது தேய். இப்போ அவ இத குடிச்சே ஆகணும். இதுல அப்படி என்னதான் கலந்திருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். மைனி நான் அந்த மாதிரிலாம் செய்வேனா மைனி? எப்படி சந்தேகப்படுறாள்வா பாருங்க மைனி. சித்தி நீங்க ரொம்ப நல்லவி மாதிரியே நடிக்காண்ட. என் ரூம்ல இருந்த பணத்தை திருடி எங்க அத்தை ரூம்ல கொண்டு வச்சதுல நான் ஒன்னும் மறக்கல. சாரோஜா அது அந்த வாட்ட கடையை திறக்க கூடாதுன்னா எனக்காக தான் ரெண்டு பேரும் அப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டாவே. மாட்டபடி நீ அதை நினைச்சிட்டே இவள தப்பா பேசாதே. இத்தனை நாள் இந்த வீட்ல இருந்திருக்காவ இந்த மாதிரி ஏதாவது ஒரு செஞ்சிருக்காவளா? உங்களுக்குலாம் செஞ்சதில்ல எனக்கு நான் இப்படி தான் செய்வாவே. இது ஏன் எப்படிப்பட்டவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவிய உண்மையிலே இந்த ஜூஸ்ல எதுமே போடலனா வாங்கி குடிக்க சொல்லுங்க. எனக்கு அவி மேல சந்தேகம் இருக்கு. மைனி உண்மையாவே நான் இந்த ஜூஸ்ல எதுமே கலக்கல மைனி. நான் ஒரு பாவமும் செய்யல. என்னை உங்க மார்மாவ இப்படி பேசுறாளே மைனி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ கடை நல்லா இருக்கணும்னு என் புருஷன் வந்து இவ ஹோட்டல்ல வேலைக்கு சேர்த்து விட்டாவ. இவ நல்லா இருக்கணும்னு இவளுக்கு நான் வீட்ல இருந்து தினம் ஜூஸ் போட்டு கொடுக்கேன். என்னையவே சந்தேகப்பட்டு இப்படி எல்லாம் பேசுறா பாருங்க மைனி. செல்லம்மா என்னாச்சு? ஏங்க என்னாச்சு செல்லம்மா எதுக்கு அல்றா? ஏங்க எல்லாரும் நீ தப்பா பேசியவங்க. நான் ஒரு தப்பு செய்யலங்க. ஏக்கா என்னாச்சுக்கா? செல்லம்மா எதுக்கு இப்படி அலறா? தம்பி அது ஒண்ணு இல்லப்பா. சித்தப்பா நான் சொல்றேன். சித்தி இந்த ஜூஸ போட்டு எனக்கு எடுத்து கொண்டு வந்தாவ. சரிம்மா அதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்கு நீ அவளை தப்பா பேசுனா? என்கிட்ட ஜூஸ் போட்டு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தா. முன்னாடி மாதிரி அவ இல்லம்மா, இப்ப மாறி இருக்கா. நீ இப்படி எல்லாம் இவ்வளவு தப்பா பேசாதம்மா. ஏதோ 2-3 தடவை தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக எல்லாரும் இப்படி எல்லாம் பேசாதங்க. இதுக்கு மேல செல்லம்மா இங்க இருக்க மாட்டார, கூட்டிட்டு போறேன். தம்பி சாரத்துக்குமாரி வார்த்தைப்படாதயா, ஏதோ வியாபாரம் இல்லாம சொல்லியா? இல்லக்கா செல்லம்மாவை இங்க விட்டு வச்சதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. நான் அவளை கூட்டிட்டு போறேன். அவ்வளவு ஒன்றும் இங்க வேலைக்காரியா இருக்கிறதுக்காக நான் விட்டுட்டு போல. அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை தான் கொடுத்தேன். அதுக்காக எல்லாரும் ஒண்ணு சொல்லுவாங்க, நான் கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லக்கா. சித்தப்பா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. சித்தி இந்த ஜூஸ்ல ஏதோ கலந்துட்டு வந்து எனக்கு தந்திருக்காவ. ஜூஸ்ல ஏதோ கலந்தாளா? என்னமா சொல்றா? செல்லம்மா ஜூஸ்ல என்ன போட்டா? ஜூஸ்ல என்னங்க போடுவாங்க? சீனி தானே எல்லாரும் போடுவாங்க. நான் இவ குழந்தை உண்டாயிருக்காளேன்னு படக்கல் கட்டு தாங்க போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். என்னையவே எப்படி சந்தேகப்படுறான்னு பாருங்க. அவனும் சும்மா சந்தேகப்பட மாட்டா. நீ ஏதாவது செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணுது. என்ன கலந்துருக்கா? சித்தப்பா நான் குழந்தை உண்டாயிருக்கிறது இவளுக்கு பிடிக்கல. அதனால தான் ஏதோ கலந்து தந்திருக்காவ. செல்லம்மா என்ன இதெல்லாம்? ஐயோ இல்லங்க சத்தியமா இல்லங்க. அவ எனக்கு பிள்ளை வேறங்க. நான் அந்த ஜூஸ்ல ஏதாவது கலப்பனா? நம்ம பிள்ளைக்கு நான் துரோகம் செய்வேனா? நான் அதுல ஒண்ணுமே கலக்கலங்க. அவ போய் சொல்றா. ஐயோ விசாரணை பயங்கரமால போயிட்டு இருக்கு. நம்ம எதுவும் மாட்டிக்கிடுவோமா? ஏன்னா போன தடவை பணத்தை நான் தான் கொடுத்தேன்னு சொன்னா. அதே மாதிரி இப்போ மாத்திரையை நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிடுவாளோ? என்ன செய்ய, பேசாம ஜூஸை தட்டி விட்டுருவோமா? அதான் செய்யணும். அவ குடிக்கிற மாதிரி போனானா நம்ம ஜூஸை தட்டி விட்டுறணும். குடிச்சா அவ்வளவுதான். சரோஜா செல்லம்மா எதுவுமே கலக்கலன்னு சொல்றா. அவ கலந்தது நீ பாத்தியா? நான் பார்க்கல. ஆனா அந்த ஜூஸ் இங்க தானே இருக்கு. அவிய தந்த ஜூஸ அப்படியே தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். எனக்கு அவிய மேல சந்தேகம் இருக்கு. அவிய இதுல எதுவுமே கலக்கலனா இத குடிச்சு நிரூபிக்க சொல்லுங்க. என்ன இந்த வீட்ல இப்படி எல்லாம் சந்தேகப்படுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏங்க நீங்களாவது என்னைய நம்புறீங்களாங்க? நம்புறேன் செல்லம்மா, அந்த ஜூஸ குடி நம்புறேன். என்னங்க நீங்க கெட்டன பொண்டாட்டி இப்படி சந்தேகப்படுறீங்க? அப்ப அவ சொல்றதெல்லாம் சரி, நான் சொல்றதெல்லாம் தப்பாங்க. நான் இப்படி எல்லாம் செய்வேனா? மாசமா இருக்க பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியாதுங்க. நடிக்காதுங்க சித்தி. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்கிட்ட சரோஜா குடுக்க சொல்லி பப்பாளி ஜூஸ் போட்டு தந்தீல்ல, அதை நான் குடிச்சிட்டேன். சரோஜா குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கே பப்பாளி ஜூஸ் குடிச்சா நல்லது இல்லைன்னு அப்போ தெரியாது. எனக்கு ஜூஸ் குடிக்க ஆசையா இருக்கேன், நான் குடிச்சிட்டு அவளுக்கு வேற ஜூஸ் போட்டு கொண்டு கொடுத்துட்டேன். நல்ல வேலை இல்லைன்னா நேரத்துக்கு சரோஜா குழந்தை கலைஞ்சு போயிருக்கும். என்னமா சொல்றா? உண்மையாவே பப்பாளி ஜூஸ் போட்டு தந்தாளா? ஆமா சித்தப்பா, இவ போட்டு தந்தாவே. ஏங்க அது தெரியாம நடந்ததுங்க. பப்பாளி ஜூஸ் மாசமா இருக்க பிள்ளைகள் குடிக்க கூடாதுன்னு எனக்கு தெரியாதுங்க. பிறவே எனக்கு ராசாத்திய கதை சொன்னா அப்படியே கொடுக்க கூடாதுன்னு. ஆமாப்பா, அன்னைக்கு அவ தெரியாம தான் கொடுத்துட்டா. எனக்கு தெரியும். நான் தான் அப்புறம் அவளுக்கு சொல்லி புரிய வச்சேன்.
எப்படி இவளுக்கு தெரியாம இருக்கும்? செல்லம்மா, நீ மாசமா இருக்கும்போது பப்பாளி ஜூஸ் குடிச்சிருக்கியோ? ஞாபகம் இல்லைங்க. நான் மாசமா இருக்கும்போது எங்க அம்மா தானே ஜூஸ் போட்டு தருவா. என்ன ஜூஸ்லாம் குடிச்சேன்னு எனக்கு மறந்து போச்சுங்க. எல்லாத்தையுமே தின்னேன் ஒரு வாரம் மாதிரி இல்லாம. அதனால தான் நம்ம பிள்ளை புசு புசுன்னு பறந்துருக்கா. இப்போ உன் புராணத்துல யாரும் கேட்கல. நீ எதுக்கு எங்க அக்கா கிட்ட கேட்காம அவளுக்கு பப்பாளி ஜூஸ் போட்டு கொடுத்தா? அதனாலதான் அவ இப்பயும் உன் மேல சந்தேகப்படியா? அவ சந்தேகப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நீ அதுல எதுவும் கலக்கலன்னா அந்த ஜூஸை வாங்கி குடி. உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நாங்களும் புரிஞ்சுப்போம். ஏங்க, இந்த ஜூஸை குடிச்சாதான் நான் நல்லவேன்னு எல்லாரும் நம்புவீங்களா? ஆமா செல்லம்மா, சந்தேகம்னு வந்துட்டு அதை நிரூபிச்சுதானே ஆகணும். ஏங்க, அதை நான் குடிக்கேன். அதை குடிச்ச பிறகு எனக்கு எதுவும் செய்யலனா அவியலுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. அவியலுக்கு தண்டனை கொடுக்க நான் யாரு? இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கம் நீயே வரேன்னா நானும் வரமாட்டேன். தம்பி, அப்படில சொல்லாதப்பா. வேணும்னா சொல்லு, நான் குடிக்கேன். இல்லக்கா, சந்தேகம்னு வந்துட்டு இவளே வாங்கி குடிக்கட்டும். ஆனா ஒண்ணு, என் பொண்டாட்டிக்கு எதுவும் செய்யலன்னு வச்சுக்க, இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். அப்படில சொல்லாதப்பா. சின்ன பிள்ளைல ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஒன்னு சொல்லிட்டு கிடக்குதுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த ஜூஸ் ஒண்ணும் செய்யாதுன்னு. உனக்கு நம்பிக்கை இருந்து எனக்கா பிரயோஜனம்? அந்த பிள்ளைகள் ரெண்டும் நம்ப மாட்டேங்குதே. சித்தப்பா, இதுல ஏதோ போட்டிருக்காவே. இத அவிய குடிக்கட்டும், அதுக்கு பிறகு நீங்களே நம்புவீங்க. சித்தப்பா, ஒன்றும் செய்யலாம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்றீங்களா? அப்போ இந்த ஜூஸை குடிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சித்திக்கு என்ன தண்டனை கொடுப்பியா அதை மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க இவ்வளவு நான் சேர்க்கவே மாட்டேன். டைவர்ஸ்டா. அதுல ஏதாவது இருந்தா தானே இதுக்கு நான் பயப்படணும். அதுலதான் நம்ம ஒண்ணுமே கலக்கலையே. நான் அதை இப்ப குடிக்க போறேன், எனக்கு ஒண்ணும் செய்யாது. அதுக்கு பிறகு என்னைய புருஷன் கூட்டிட்டு போய் ராணி மாதிரி பாத்துக்கிட போறாரு. செல்லம்மா, என்ன? ஏங்க, அதுல ஏதாவது இருந்தா தானுங்க நான் பயப்படணும். அதுலதான் நான் எதையுமே கலக்கலையேங்க. பேரவே எதுக்கு நான் பயப்பட போறேன்? சரோஜா, ஜூஸை குடு, செல்லம்மா குடிப்பா. ஆமா, குடி. செல்லம்மா, ஜூஸ் குடிக்காத, அப்படியே தொட்டி விட்டுரு. நான் எது குடிக்காம விடணும்? நான் போட்ட ஜூஸ் நல்லா டேஸ்டா போட்டிருக்கேன். நாட்டு சக்கரை 10 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா ரசி ருச்சி குடிக்க போறேன். என்ன சித்தி யோசிச்சுட்டு நிக்க மாதிரி இருக்கு? ஒரு யோசனையும் இல்ல, ஜூஸை குடிக்க. சரோஜா, குடு, நான் அவகிட்ட குடுக்கேன். எதுக்கு கீழே போட்டு உடைக்கேக்கா? நாங்களே கொடுத்துக்கிடுவோம். செல்லம்மா சித்தி, நீங்க எந்த பக்கம் வாங்க. சரோஜா, என்னம்மா இதெல்லாம்? அவளே ஜூஸ் தாங்க குடிக்கேன்னு சொல்லிட்டு வாரா. அப்படி இருக்கும்போது அவ எதையாவது கலந்திருப்பாளா? நீயே சொல்லு. இந்த தண்டனையே வேண்டாம், ஒருத்தரை நிரூபிக்கவும் வேண்டாம். என் தம்பியும் தம்பி பொண்டாட்டி எப்பயும் வீட்டுக்கு வந்துவே இருக்கணும். இந்த ஜூஸ் அதுக்கு தூர போடு. இல்லனா என்கிட்ட கூட நான் குடிக்கேன். முடியாது. அவ எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கா நீ இன்னைக்கு எல்லாரும் பாக்குறிய. சித்தி, இங்க வாங்க. குடு. தப்பு செஞ்சாதானே நான் பயப்படணும்? நான் ஒரு தப்பு செய்யல. ஜூஸ தைரியமா குடிப்பேன். கையில எல்லாம் தர முடியாது. நீங்க கீழே போட்டு டம்ளரை உடைச்சாலும் உடைச்சு விடுவீங்க. வாய்ப்பிலங்க, நானே ஊத்துறேன். சரோஜா, நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்குமா? ஜூஸை கையில கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சித்தப்பா அவ மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். 2 பேரும் பண்றது சரியில்லைம்மா. எக்கா, இவங்க 2 பேருக்கும் என் பொண்டாட்டி மேல அப்படி என்ன கோவம்னு எனக்கும் தெரியல. இதை குடிச்சு அவளுக்கு மட்டும் எதுவும் ஆகலன்னு வச்சுக்க, இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேக்கா. என் பொண்டாட்டிக்கு அவ்வளவு பெரிய அவமானம் நடக்குது. தம்பி, அப்படில சொல்லாதப்பா. நான் வேண்டான்னு சொன்னாலும் அவளோ கேட்க மாட்டேங்கறதுல. சரோஜா, நான் குடிக்க என்கிட்ட குடு. என் தம்பி இப்படி வார்த்தைப்படுத்தி பாக்குறீங்களே எதுக்கு? ஆமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவ கையில ஜூஸ் குடா. எதுக்கு வாயப்பழம் ஊத்தியங்க? அவ என்ன சின்ன பிள்ளையா சொட்டு மருந்து ஊத்தியதுக்கு? கையில ஜூஸ் குடுத்தா என்ன, வாயில ஊத்துனா நம்மளுக்கு என்ன? இத குடிச்சு நம்மளுக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. என் புருஷன்ட்ட நல்ல பேர் தான் கிடைக்க போகுது. இதுக்கு மேல இவ்வளவு மொத்தமா அடியோட வேர்க்க வச்சிருக்கேன். என் புருஷன் கிட்ட இருந்து தங்க கொலுசு வாங்கி காட்டி இத சொல்லியே அவரை வருத்தப்பட வச்சு தங்க கொலுசு வாங்கிட மாட்டேன். நம்மளுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. நல்ல வேலை, இன்னைக்கு பார்த்து நான் ஜூஸ்ல எதையுமே கலக்காம கொண்டு வந்தேன். அதனாலதான் இவ்வளவு நல்லது நம்மளுக்கு நடந்திருக்கு. இங்க பாருங்க, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. கையில குடிச்சா அவிய குடிச்சா என்ன, வாயை பிளந்து நாங்க ஊத்தி குடிச்சா என்ன? ஏதோ ஒண்ணு அவிய குடிச்சா சரி. செல்லம்மா சித்தி, வாயை தரங்க. உனக்கு என் மேல இவ்வளவுக்குள்ள நம்பிக்கை இல்லாம போயிட்டலாம். உனக்கு ஒண்ணு நான் பார்த்து செஞ்சிருக்கேன். நான் செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு என் மேல எவ்வளவு பெரிய பழி போடு பாக்க நீ. நீ தான் இப்போ அசிங்கப்பட்டு நிக்க போற பாரு. பாப்போம். முதல்ல வாய் பழங்க. வாயில ஊத்து. குடிங்க. ஐயோ, குடிச்சிட்டா. நாசமா போச்சு. இவளுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. நான் மட்டும் இதுல மாட்டிடவே கூடாது, எப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும். குடிச்சிட்டேன், எனக்கு ஒண்ணுமே செய்யல. இப்ப என்ன சொல்றா? ஏங்க, எனக்கு ஒண்ணுமே செய்யல. இப்பயாவது அதுல எதுவும் இல்லன்னு நீங்க நம்புறீங்களா? எனக்கு நீ அதை குடிக்கிறேன்னு சொல்லும் போதே அதுல எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு
இவ ரெண்டு பேரும் சந்தேகப்பட்டதுனால தான் நீ குடிக்க சொன்னேன். பாத்தியாக்கா, என் பொண்டாட்டி மேல எந்த தப்பும் இல்ல. அவிய ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய பழிய பொண்டாட்டி மேல போட்டிருக்காவன்னு பாரு. ஏதோ தெரியாம பப்பாளி ஜூஸ் கொடுத்துருக்கா, அதுக்கு இப்படியா சந்தேகப்படுவாங்க ரெண்டு பேரும்? சரோஜா, உன்னைய நம்பிதானே என் பொண்டாட்டி இங்க விட்டுட்டு போனேன். அவ உனக்கு ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டான்னு நீ தான் சொன்னா. அதனாலதான் நான் இத்தனை நாள் என் பொண்டாட்டி பிரிஞ்சிருந்தேன். நீ இப்படி போய் சொல்லுவான்னு நினைச்சு கூட பாக்கலாமா? சித்தப்பா வருத்தப்படாங்க சித்தப்பா, நான் பொய்யெல்லாம் சொல்லல. நீ இப்ப என்ன மாதிரி வேலைமா செஞ்சா? அந்த ஜூஸ கூட கையில தராம வாய கலக்க சொல்லிட்டு ஊத்துறா. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயமா. நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல. ஏக்கா, நானும் செல்லமாவும் இப்பவே வீட்டை விட்டு போறோம். இதுக்கு மேல இந்த வீட்டு வாசல்ல நாங்க காலை மிதிக்க மாட்டோம். என்னது இது மாத்திரம் வேலை செய்யல? தம்பி அப்படிலாம் சொல்லாதயா, நான் எந்த சந்தேகமும் படலல்ல. இல்லக்கா, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்புறேன்.